ஏன் இவ்வளவு லேட்டு? எவ்வளவு நேரம் உனக்கு ஃபோன் பண்றேன், எடுக்கவே மாட்டேங்கற. வேற சுமாரு. இந்த மனுஷன் பண்ண கலாட்டெல்லாம் நான் அப்படியே ஆடி போய் நிக்கிறேன். ஏடி, என்ன பார்த்தா என்ன கேடச்சிருக்கீமா தெரியுதா? ஹாஸ்பிடல் பில்ல செட்டில் பண்ணோம், வீட்டுக்கு போய் கேஷ் எடுத்துவான்னு சொல்லிட்டு பொண்டாட்டி வந்தானே அவன் முன்னாடி பிடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாருடி. ஏன் சார் இப்படி எல்லாம் போய் தப்பு பண்றீங்க? நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. பொண்டாட்டி பின்னாடி போனது தப்பா? அநியாயமா இருக்குடி. புத்தி கெட்டு போய் இவ கூட வந்தம் பார், அதுதான்டி தப்பு. ஓஹோ, அப்ப புத்தி கெட்டு போய் தான் என் கூட வந்தீங்களா? பாசத்துல வரல. வந்தேன்டி, ஒரு காலத்துல பாசத்தோட தான் வந்தேன். உனக்கு அடிமையாவே இருந்தேனே. எப்ப நீ என் பொண்ணை கடத்தணும்னு நினைச்சியோ அப்பவே உன்னை விட்டு விலகிட்டேன். என் தங்கச்சி புருஷனை கொல்ல நினைச்ச பாரு, உன்னை விட்டு மனசார விலகிட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்த பாருங்க, எனக்கு வேணும். என் தலையெழுத்து. எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? எங்க அப்பா சொல்லணும். இந்த ஆளை நம்பி என்ன விட்டுட்டு போறாரு பாருங்க. எங்க அப்பா சொல்லணும். சந்தோஷமா வச்சுப்பீங்க நம்பிதான் எங்க அப்பா உங்ககிட்ட விட்டுட்டு போனாரு. ஆனா என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டு என்னெல்லாம் பேச்சு பேசுறீங்க? இதுக்கு மேல நான் உயிரோட வாழணுமா? இதுக்கு மேல நான் உயிரோட வாழணுமா? நான் போறேன், போய் எங்கேயாவது செத்து போறேன். கண்டிப்பா சாகதான் போறேன். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி என் சாவுக்கு நீங்க தான் காரணம். எழுதி வச்சு சாவே. போங்க, போ போ, போய் சாவு. வடமனையை கொல்ல சொன்னேன்னு ஜெயிலுக்கு போறதை விட உன்னை கொன்னுட்டேன்னு ஜெயிலுக்கு போன ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்களோ இல்லையோ, என் வீட்டுல இருக்கிற 10 பேராவது என்ன நல்லவன் சொல்லுவாங்க. ஏங்க, என்னங்க என்ன போய் சாவன்னு சொல்றீங்க? அப்போ அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இந்த வார்த்தை உங்க வாயில இந்த வருது. ஏங்க, உங்க ஸ்நேகாவை பார்த்தா இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் உங்களை புருஷனா தாங்க நினைச்சிட்டு இருக்கேன். பொண்டாட்டி பொண்டாட்டி வாய் நிறைய கூப்பிடுவீங்க. இப்ப எப்படிங்க திடீர்னு சாவுன்னு சொல்றீங்க? அப்போ அவ்வளவுதானா? எந்த பொண்டாட்டியாவது புருஷன் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுவாளா? ஐயோ, அது நான் பண்ணலங்க. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, நான் பண்ணல. இந்த கோமதி தான் எதேச்சா ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அவன் ரெக்கார்ட் பண்ணா நீ அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? இந்த பாரு, இன்னும் எத்தனை காப்பி இருக்கோ அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணு. அது மட்டும் என்னால முடியாது. என்னமோ பாசம் பொத்துக்கிட்டு வருதுன்னு சொன்ன. இப்பவும் அதேதான் சொல்றேன். எனக்கு உங்க மேல பாசம் இருக்கு, அன்பு இருக்கு. நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது. கண்டிப்பா நீங்க என் கூட இருக்கணும். முன்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா எப்ப நீங்க என்ன இப்படி அமிச்சிட்டு அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு, அதுவும் எல்லாரோடையும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தீங்க பாருங்க, போயிடுச்சுங்க. அப்பவே எனக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. திரும்ப அந்த நம்பிக்கை வரணும். அது வரைக்கும் நான் அந்த வீடியோ எல்லாம் அழிக்க மாட்டேன். ஏய், நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டி. என்ன நம்பு. இருக்கிற எல்லாத்தையும் எரேஸ் பண்ணு. அது மட்டும் என்னால முடியவே முடியாது. நான் அழிக்க மாட்டேன். பாருங்க, இது கூட நான் உங்க மேல இருக்கிற பாசத்துல தான் சொல்றேன். கடைசி வரைக்கும் நீங்க எனக்கு வேணும். அந்த அன்புல தாங்க சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏய், என்ன? அவர் எங்க போயிடுவார் என்ன விட்டுட்டு? எல்லாம் இங்கதான் இருப்பார். நீ வா. கோமதி, ஹாஸ்பிடல் போய் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துரு. சரி ஸ்னேகா. மீனா, எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு. இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவேன்.
உமா ஆ சண்டே மாப்பிள்ளை படம் பார்க்க போலாமா? இந்த சண்டே என்ன பொண்ணு பார்க்க வராங்க. இதுல நான் எங்க இருந்து படம் பார்க்க வர்றது? மேடம், அன்னைக்கு மிஸ்டர் கடற்கரையை பாத்தீங்களா? பார்த்தேன், பட் விசாரிக்க சூழ்நிலையில அவர் இப்ப இல்ல. அவரை பத்தின கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும், அதான் வந்திருக்கேன். தரேன் மேடம். உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணும்? ம். அவரோட மெடிக்கல் ஃபைலை பார்க்க முடியுமா? ஆ பார்க்கலாம் மேடம். கொஞ்சம் உட்காருங்க, எடுத்துட்டு வர சொல்றேன். இட்ஸ் ஓகே, நான் வெயிட் பண்றேன், கொண்டு வர சொல்லுங்க. ஓகே சிஸ்டர். எஸ். மிஸ்டர் கடற்கரையானோட மெடிக்கல் ஃபைலை வாங்கிட்டு வாங்க. என்ன, ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் இல்ல, வேறொரு விசாரணைக்காக தேவைப்படுது. போய் வாங்கிட்டு வாங்க. ஆ சரி. இன்னொரு ஹெல்ப் வேணும். சொல்லுங்க மேடம். இங்க அட்மிட் ஆகிற பேஷண்டோட டீடைல்ஸ் நீங்க சிஸ்டம்ல என்டர் பண்ணுவீங்களா இல்ல மேனுவலாவா? நீங்க கேக்குறது புரியுது மேடம். சிஸ்டத்தை வந்து ரெஃபரன்ஸ்க்காகவும் பில்லிங்காகவும் மட்டும் தான் மெயினா யூஸ் பண்றோம். மத்தபடி அட்மிஷன்ல மேனுவலா தான் என்ட்ரி பண்ணுவோம். அப்படியா? ஆமா மேடம். நீங்க வந்து கேட்டது போல நாளைக்கே என்கொயரின்னு யாராவது வந்து கேட்டாங்கன்னா கரெக்ட் டீடைல்ஸ் கொடுக்கணும்ல, அதனால ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றோம். அது நான் பார்க்கலாமா? ம் பார்க்கலாம் மேடம். யாரோடது வேணும்? மிஸ்டர் கடற்கரையானோட அட்மிஷன் டீடைல்ஸா? எஸ். ஒரு நிமிஷம் மேடம். இது இருக்கு பாருங்க. மிஸ்டர் கடற்கரையான், சன் ஆஃப் மிஸ்டர் ஆவுடையப்பன், டேட் டைம் எல்லாமே இருக்கு. சொன்ன மாதிரி தான் இருக்கு. வடமலை குத்துப்படத்துக்கு முன்னாடி கடற்கரையா நீங்க அட்மிட் ஆயிருக்காரு. அதுவும் ஸ்னேகா தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்று வேணும். சரிங்க மேடம். ஹே உமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன ஸ்டெல்லா, டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சா? கிளம்பிட்டேன். என்ன கோமதி, டாக்டர் பார்க்க வந்தியா? ஆமா. சாரி. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு சிஸ்டம் என்ட்ரியும் வேணும். அதுக்கு சிஸ்டம் ரூமுக்கு தான் போனோம். நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். முதல்ல எமர்ஜென்சில அட்மிட் ஆயிருக்காங்க, அதுக்கப்புறம் ஐசியூக்கு மாறி இருக்காங்க. டைமிங் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு, அதை பார்க்கலாமா? ஷியோர் மேம். ரெண்டுத்துலயும் ஒரே டைமிங் தான் இருக்கு. எனி ப்ராப்ளம் மேடம்? இன்சூரன்ஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? நோ நோ, இன்சூரன்ஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி. உமா, மிஸ்டர் கடற்கரையானோட மெடிக்கல் ரிப்போர்ட் எங்க இருக்கு? உனக்கு எதுக்கு? இல்ல, டியூட்டி டாக்டர் கிட்ட சில டவுட்ஸ் கேட்கணும், அதான். மேடம், ஃபைல் பார்த்துட்டீங்களா? இந்தாங்க. கோமதி, தேங்க்ஸ். அவங்க யாரு? அவங்க பேரு கோமதி. இங்கதான் ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. லாங் லீவ் அப்ளை பண்ணி போயிருந்தாங்க. கடற்கரையோட ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனால அவரை கவனிக்க வந்திருந்தாங்க. லாங் லீவ் எப்ப எடுத்துட்டு போனாங்க? போன வாரம் தான். மறுபடியும் ஜாயின் பண்ண 1 மாசம் ஆகும்னு சொல்லிட்டு போனாங்க. மேடம், நீங்க செகண்ட் ஃப்ளோருக்கு போனீங்கன்னா லிஃப்ட் பக்கத்துல சிஸ்டம் ரூம்ல மாதவன் இருப்பாரு. அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. தேங்க்யூ. நான் போயிட்டு வரதுக்குள்ள நான் கேட்டிருந்தல ஜெராக்ஸ். ஆமா மேடம். அதை எடுத்து வைங்க. ஓகே. என்ன கோமதி இப்படி புரிஞ்சுக்காம பண்ணிட்ட? முட்டாள்தனமா வேலையை விட்டுட்ட. நீதான் புரிஞ்சுக்காம பேசுற. இனிமே அந்த ஹாஸ்பிடல்ல என்னால வேலை செய்ய முடியாது. ஐயோ, நீ அங்க போறேன்னா உன் மேல சந்தேகம் வராது அவங்களுக்கு? ஏற்கனவே சந்தேகம் வந்துருச்சு. என்ன சொல்ற? ஆமா, அந்த ஏசி சிவரஞ்சனி ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தீரா விசாரிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம
என் ஜாப் ரெக்கார்ட்ஸையும் பார்த்திருக்கா. இந்த கேஸ் விஷயமா போலீஸ் நம்மள கொடைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன கோமதி சொல்ற? என்னங்க பாத்தீங்களா அவ என்ன சொல்றான்னு? போச்சுங்க, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, என்னங்க நான் மாட்டிக்குவேனா? அதெல்லாம் வடமலைய கொல்ல சொல்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். நீங்களும் வடமலைய கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத கோமதி. நம்ம 3 பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் நம்ம போலீஸ்ல மாட்டிக்க மாட்டோம். நீ காமெடிய மறந்துட்டு பேசுற. சேச்சே, அவ ப்ரொஃபஷனலிஸ்ட். அப்படிலாம் நம்மள மாட்டி விட்டுற மாட்டா. நீ அப்படி சொல்ற, ஆனா அந்த சிவரஞ்சனி என்ன பார்த்த பார்வை இருக்கே, ஐயோ எனக்கு இந்த ஊரை விட்டு ஓடிடலாம் போல இருந்துச்சு. ஐயோ, ஆனா ஒரு விஷயம், இந்த கேஸ்ல நம்ம எல்லாருமே மாட்டிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா, சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், என்ன காட்டி கொடுத்துருங்க. உங்களுக்காக நான் ஜெயிலுக்கு கூட போறேன். இனிமே நான் எந்த பொம்பளையும் நம்புறதா இல்ல. தல்ல, என்ன கூட வா. நீ தானம்மா செல்போன் வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்னை இங்க கூப்பிட்டு வந்திருக்க. எல்லாம் கோமதி, நீ உள்ள போயிரு. அடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கானே. ரத்தனா எப்படி இருக்கா? நல்லா இருக்கானே. உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். நாங்க எங்க அண்ணன் கிட்ட பேசணும். தாராளமா பேசுங்க. தனியா? அப்ப பாத்ரூம்ல போய் பேசுங்க. ஏய், ஏய், எது வரனாலும் ஏன் முன்னாடி தான் பேசணும். ஏய், போ பாரியா இல்லையா? ஏய், சொல்லு. இல்லண்ணே, வடமலை தாக்கப்பட்ட விஷயமா போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க சந்தேகப்படுறாங்க. நம்ம குடும்பத்திலையும் நீங்க தானே. அது மட்டும் இல்லைண்ணே, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கும் மாமாக்கும் தகராறு நடந்தது இல்லையா, அது விஷயமா என்ன விசாரிச்சாங்க. நான் ஏதோ சொல்லி மழிப்பிட்டேன்னு. மொத்தத்துல என்ன போலீஸ் கைது பண்ணிடும்னு பயப்படுறீங்க. அது செல்லம்மா என்னடா நினைக்கிற? ஐயோ, செல்லம்மா வந்து நம்ம குடும்பத்தில் யாரும் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. அவருக்கும் இந்த குழந்தைகளை கடத்துற கும்பலுக்கு ஏதோ பிரச்சனையா, அந்த கும்பல்லேருந்து யாராவது இவரை கொலை பண்ண பார்த்துருப்பாங்களோன்னு செல்லம்மா சந்தேகப்படுறானே. அண்ணே, நீங்க ஒரு வாட்டி அக்காவை போய் பார்த்துருங்கண்ணே, அப்போதான் உங்களுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தம்னு தெரிய வரும்ண்ணே. எப்படிடா வர முடியும்? குழந்தை பிறந்ததுன்னு சொல்லியும் நான் வந்து பார்க்கல. என் தங்கச்சி புருஷன் ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு தெரிஞ்சோம், நான் வந்து பார்க்கல. ஏன்னா இப்ப போலீஸ் கைது பண்ணிடுமோன்னு அவளுடைய சந்தேகத்தை போக்குறதுக்காகவும் என்ன காப்பாத்திக்கிறதுக்காகவும் நான் வந்து செல்லம்மாவை பார்த்தேன். அவன் என்னை பத்தி என்னடா நினைப்பா? நான் வடமலைய கொலை பண்ணவே சொல்லல. மீறி என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணட்டும். இப்பவே நான் ஜெயில தானடா இருக்கேன். அண்ணே, இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட தனியாக தானே பேசணும். கொஞ்சம் அவங்கள. ஸ்னேகா, அவன் தனியா பேசணுமா? உள்ள போ. நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். ஸ்னேகா, சொல்றல. நான் போக முடியாதுங்க, இங்கதான் இருப்பேன். அவர் தான் சொல்றாரு, உள்ள போ. ஏய், போவான்னு பேசுறா. மரியாதை இல்லாம என்ன பேசுற நீ? சும்மா இரு. இந்த பார், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். பயப்படாத, போ. மரியாதை பேச சொல்லுங்க உங்க தம்பி. எங்களுக்கு தெரியும், போ. ஆடப்பர்.
சொல்லு. அண்ணே, அந்த கோமதி அடிக்கடி வந்துட்டு போறாளாமே, அவளை வேணா மாட்டி விட்டுறலாமா? எப்படிடா? கோமதிக்கும் வடமலைக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருக்கு. அதையே பயன்படுத்தி கோமதி தான் வடமலையை கொல்ல முயற்சி பண்ணானே போலீஸ்ல சொல்லிடலாமே. அப்ப நான் தான் கொலை பண்ண சொன்னேன்னு முடிவே பண்ணிட்டீங்க இல்ல? போடா போடா, தேவையில்லாம பேசி நீங்களும் ஒம்பள மாட்டிக்க போறீங்க. என் தங்கச்சி புருஷனை நான் கொல்லவும் சொல்லல, சொல்லவும் மாட்டேன். போடா. டேய் மணியரசு, அண்ணே, சொல்ல, இவன் நம்ம கடைசி தம்பி. ரொம்ப வேகமா துரு துருன்னு இருக்கான். நீ தாண்டா இவனை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். போடா போ, விட்டு போ. வரேண்ணே. வாடா.